பிரியமானவர்களே, இன்றைய நாளில் வேத வசனம் யோவேல் 2:26 நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆம் பிரியமானவர்களே, இங்கே நாம் பார்க்கிறோம், நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு, சம்பூர்ணமான ஒரு சாப்பாடு, அதாவது 2 விதமான சாப்பாடை குறிக்கிறது, சாப்பிடும் காரியத்தை குறிக்கிறது. ஒன்று ஆவிக்குரிய உணவு சாப்பாடு, இரண்டாவதாக சரீர பிரகாரமான உணவு சாப்பாடை குறிக்கிறது. எனவே இந்த 2 காரியத்திலும் நாம் சாப்பிட வேண்டும். ஆத்துமாக்கு தேவையானதை நாம் உணவாக கொடுக்க வேண்டும். நம்முடைய ஆத்துமா எதை விரும்புகிறது? கர்த்தருடைய வார்த்தை அது விரும்பும். அது நிறைய பேருக்கு தெரியாது. அந்த வார்த்தை தான் ஒரு மனிதனுடைய இருதயத்தை தேற்றுகிறது. கர்த்தருடைய வார்த்தை ஒரு ஆறுதலான வார்த்தை. அதாவது ஆண்டவர் பார்த்தீங்கன்னா, திருமண வீட்டுக்கோ அல்லது நல்ல சுபகாரியங்களுக்கு போவதை விட மரணம் நேர்ந்த அந்த வீட்டுக்கு போங்க சொல்றார். துக்கப்படுகிற அந்த வீட்டுக்கு போங்க. ஏனென்றால் அந்த இடத்துல நீங்கள் போய் பேசுகிற ஒரு ஆறுதலான வார்த்தைகள் அவர்களுடைய இருதயத்தை தேற்றும். பிரியமானவர்களே, மனிதனுக்கு தேவையானது ஒரு ஆறுதல், மனிதனுக்கு தேவையானது ஒரு ஊக்குவிப்பான ஒரு வார்த்தை. அது மனிதனுடைய வார்த்தை மட்டுமல்ல, ஆண்டவருடைய வார்த்தை தான் உண்மையாகவே ஒரு மனிதனுடைய ஆத்மாவை சமாதானப்படுத்துகிறது. ஆண்டவருடைய வார்த்தை தான் ஒரு மனிதனை முன்னேறி செய்ய நடத்துகிறது, ஊக்குவிக்கிறது. எனவே பிரியமானவர்களே, சம்பூர்ணமாக சாப்பிட்டு என்று சொல்வதற்கு அர்த்தம் ஆவிக்குரிய உணவுகளை, கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் இருதயத்திலே தியானிக்க வேண்டும். மற்ற ஆத்துமாக்களோடு நாம் பேச வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை அன்பின் வார்த்தை, விசுவாச வார்த்தை, தைரியப்படுத்தும் வார்த்தை, பலப்படுத்தும் வார்த்தை. இதை நாம் பேசும் பொழுது, மற்றவர்களுக்கு நாம் அறிவிக்கும் பொழுது, பிரியமானவர்களே, கர்த்தர் அந்த வார்த்தையின் மூலியமாய் அநேகரை தொட்டு அவர்களை ஆசீர்வதிக்கிறார். இரண்டாவது சொன்னேன், சரீர பிரகாரமான உணவையும் தேவன் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். நம்ம ஆத்மா மட்டுமல்ல, சரீர பிரகாரமான உணவுக்கும் தேவன் வழி செய்கிறார். அடுத்தபடியாக திருப்தி அடைந்து, எதில் திருப்தி அடைந்து? மனிதனுடைய ஆத்மா எந்த ஒரு காரியத்திலையும் திருப்தி அடையாது பிரியமானவர்களே. ஆனால் மனிதனுடைய ஆத்மா, பிரியமானவர்களே, சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைய வேண்டும். எந்த காரியத்திலே திருப்தி அடைய வேண்டும்? ஆண்டவருடைய வார்த்தையிலே நாம் திருப்தி அடைய வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். அதில் ஒரு திருப்தி இருக்க வேண்டும். நமக்கு திருப்தி அளிப்பது ஒன்று தான் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தைகள் தான். அவைகளை அன்றி நமக்கு எந்த ஒரு திருப்தியும் இல்லை. அடுத்ததாக தேவன் சொல்லுகிற காரியம், உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். துதிக்க வேண்டும். ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று அவருடைய நாமத்தை, யெகோவா ராஃபா, ஷம்மா, எலோஹிம் என்ற காரியங்களை சொல்லி 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 அவரை துதிக்க வேண்டும் பிரியமானவர்களே. அடுத்தபடியாக இங்கே சொல்லுகிறார், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆம், அவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. எப்பொழுது நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் உட்கொள்ளும் போது, கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் திருப்தி அடையும் பொழுது, கர்த்தரை நாமத்தை துதிக்கும் பொழுது, இந்த காரியங்கள் எல்லாம் எதை கொண்டு வருகிறது? ஜெயத்தை கொண்டு வருகிறது. எந்தெந்த காரியத்திலே நீங்கள் முன்பதாக தலை குனிந்தீர்களோ, எந்தெந்த காரியத்திலே நீங்கள் வெட்கப்பட்டிருக்கலாம், அவமானப்பட்டிருக்கலாம், அந்த காரியங்களிலே தேவன் ஒரு வெற்றியை தருகிறார், ஜெயத்தை தருகிறார். எந்த ஜனங்களுக்கு முன்பதாக நீங்கள்
தலை குனிந்து விடுமோ என்று நீ பயந்தீங்களோ அந்த காரியத்திலே தேவன் உங்கள் தலையை நிமிரச் செய்கிறார். பிரியமானவர்களே, எந்த இடத்திலே நான் வெட்கப்பட்டு போய்விடுவனோ என்று நீங்கள் பயந்த காரியத்திலே கர்த்தர் நீ ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, எனவே இந்த 3 காரியங்களை நாம் பின்பற்றும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே ஜெயத்தை கொடுத்து வெட்கப்பட்டு போவதில்லை, ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, என் மகன் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, என் மகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று தேவன் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எனவேதான் ஆண்டவர் சொல்லுகிற இந்த வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். இன்றைய நாளிலே ஒரு தீர்மானம் எடுங்கள். நான் எது சாப்பிடுவேனோ இல்லையோ, கர்த்தருடைய வார்த்தையை நான் சாப்பிடுவேன், கர்த்தருடைய வார்த்தையை என் இருதயத்துக்கு கொண்டு போவேன், அதை தியானிப்பேன், அதை படிப்பேன் என்று நீங்கள் அதில் ஒரு உறுதியாயிருங்கள், அதிலே திருப்தியாயிருங்கள். மனுஷனுடைய வார்த்தை அல்ல. மனுஷன் என்று சொல்லுவான், நான் உன்னோடு வருகிறேன், கடைசி வரையும் நான் உனக்கு உதவி செய்வேன், கவலைப்படாதே அப்படி சொல்லுவான். பேங்க் மேனேஜர் என்ன சொல்லுவார், சார் எங்கள் பேங்க்கில் நீங்கள் டெபாசிட் பண்ணுங்க சார், கடைசி வரையும் உங்களுக்கு அது ஒரு ஆறுதலாக இருக்கும் என்று சொல்வார்கள். அந்த பணமும் அழிந்து போய்விடும். ஆனால் அழியாத ஆண்டவருடைய வார்த்தைகள் உங்களை கடைசி வரை அது ஒருபோதும் உங்களை வெட்கப்படுத்தாமல், உங்களை தலைகுனிவு செய்யாமல் கண்டிப்பாக உங்களை வெற்றியின் பாதையிலே நடத்தும். பிரியமானவர்களே, எனவே இந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். இப்பொழுது நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் நாமத்தினாலே ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லியிருக்கிறேன். ஆம் ஆண்டவரே, ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நீர் கரத்திலே கொடுத்திருக்கிற வேதத்தை படித்து தியானித்து அதை தினமும் உணவை போல உட்கொண்டு ஆத்துமாவை திருப்தி அடைய செய்வீராக. மனிதர்களுடைய வார்த்தையினால் அல்ல ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையினால் அவர்களை திருப்தி அடைய செய்து அதிசயமாய் நீ நடத்தி வந்த காரியத்தை அவர்கள் நினைத்து நினைத்து உம்மை துதிக்க வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய ஜனங்கள் ஆண்டவரே ஒருபோதும் வெட்கப்பட்டு போகக்கூடாது. எந்தெந்த காரியத்திலே அவர்கள் பயப்படுகிறார்களோ அந்த காரியத்தில் எல்லாம் வெற்றி தாரும் ஆண்டவர். நீரே அவர்களோடு இருந்து நீர் வழி நடத்துவீராக. கர்த்தர் நீ நடத்தி வந்த பாதைகளை அவர்கள் துதிப்பார்களாக. அந்த பாதையிலே வந்த வெற்றிகளை கண்டு அவர்கள் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பார்களாக. ஆண்டவரே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் நாமத்தினால் ஆண்டவர், எந்தெந்த காரியம் இவர்களை பயம்படுத்தி கொண்டு இருக்கிறதோ, எந்தெந்த காரியத்திலே இவர்கள் குறையுள்ளவர்களாக இருக்கிறார்களோ ஆண்டவரே, அந்த காரியங்களில் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே ஒரு ஜெயத்தை கட்டளையிடும் ஆண்டவரே. அது எந்த காரியத்தில் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.